ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜேஆர். நம்ம இந்திய வரலாற்றிலே இதுவரைக்கும் நடக்காதது இப்போ நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாரோட கேள்வி எனக்கு என்னென்னு புரியுது. இந்த சன் டிவிலலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக இந்த மாதிரி தாங்க பேச வருது. ஏன்னா இந்திய வரலாற்றிலே ஒரு சீட்டிங் சிஎம்மை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணதே இல்லை. இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். இந்தியாவோட தலைநகரமான டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவாலை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்லேயே போயிட்டு. உங்களோட அடுத்த கேள்வி எனக்கு என்ன புரியுது, ஒரு சீட்டிங் சிஎம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு கேட்குறீங்க. அரெஸ்ட் பண்ணது வந்து இடினா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. தமிழில் நம்ம சொல்லுவோம் அமலாக்கத்துறை. இடி டிபார்ட்மெண்ட்டோட மெயின் வேலை என்னென்னா, நம்ம நாட்டில் மணி லாண்ட்ரி பண்ணுறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல்வாதிக, எம்பிஸு எம்எல்ஏக்கள் எல்லாம் ஊழல் பண்ணுறாங்க, அவங்களாம் பணத்தை சுட்டுறது, பெரிய பெரிய பண முதலைங்களெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு எதனா ஆதாரம் கிடச்சிச்சின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இவங்க வேலை இது. நம்ம இந்தியாவில் நீதித்துறை எப்படி தன்னிசையாக செயல்படுதோ அதே போல் வந்து இடியும் வந்து தன்னிசையாக செயல்படுற ஒரு டிபார்ட்மெண்ட் அது. ஆனால் அப்படி செயல்படுதான்னு கேட்டாங்கன்னா தெரியல நம்மளுக்கு. அவங்க போய் ஏன் டெல்லி முதலமைச்சரை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். காங்கிரஸ் ஆட்சியில் ஊழலுக்கு எதிராக போராடினார் பார்த்தீங்களா அண்ணா சாரை, அவர் போராட்டத்துக்கு ஒரு துணையாக நின்றவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். காலப்போக்கில் வந்து இவர் வந்து ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து டெல்லியில் போட்டியிட்டு 2 முறை தொடர்ந்து சிஎம்மாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப்லேயும் போட்டியிட்டு போன தேர்தலில் வெற்றி பெற்று அவங்க ஆட்சி தான் நடக்குது பஞ்சாப்லேயும். இதோடு சொல்லி முடிக்க முடியாதுங்க. வட இந்தியாவில் நிறைய ஸ்டேட்டில் வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து வளர்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அவர் வந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டாருன்னா, 2021 வந்து அவர் வந்து புதிய மதுபான கொள்கைன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தார். இந்த சட்டம் எப்படி செயல்படுத்துன்னா, டெல்லியை வந்து 4-5 டிவிஷனாக பிரிச்சுடுவாங்க. பிரிச்சுட்டு மதுவை வந்து ப்ரைவேட்டுக்கு டெண்டராக கொடுத்துருவாங்க. ப்ரைவேட்காரன் வந்து என்னென்னா விற்றுக்கலாம், எப்படின்னா அது சீப்பாகனா ஆஃபரில் எதனா போட்டு விற்றுடலாம். அதில் வேற டேக்ஸை மட்டும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். இதுதான் இந்த சட்டம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மதுவை வந்து ஒயின் ஷாப்னு பேரில் கவர்மெண்ட்டே விற்கிது. ஆனால் டெல்லியில் வந்து ப்ரைவேட் கம்பெனிக்காரன் வந்து விற்கலாம். அதுதான் இந்த சட்டம். அதில் வந்து தனியார் துறைக்கு கொடுக்கறதுக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு 100 கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுத்துருக்காங்கன்னு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதே கேஸில் தான் ஆம் ஆத்மி கட்சியோட துணை முதல்வரை கொஞ்ச நாள் முன்னாடி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. இதே கேஸில் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவோட மகள் சீட்டிங் எம்பி கவிதாவையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க. இப்போ வந்து அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது, அதனால் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து நாங்கள் வந்து விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறை வந்து மொத்தமாக வந்து 9 வாட்டி சம்மன் அனுப்பியிருக்காருங்க கெஜ்ரிவால் அவர்களுக்கு. இந்த சம்மனுக்கெல்லாம் ஒரே பதிலாக வந்து கெஜ்ரிவால் ஐயா சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியாதுங்களா, இது பொய் வழக்கு, இது நாங்கள் விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு உள்ளே போட்டுருவீங்க, எங்கள் எம்பியை உள்ளே போட்ட மாதிரி நீங்களே என்னை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவீங்க, அதனால் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் தீர்க்கமாக சொல்லிட்டார். அவர் அமலாக்கத்துறை வந்து 9வது தடவையாக வந்து நாங்கள் வந்து சம்மன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ராத்திரியே போய் கெஜ்ரிவால் ஐயா வீட்டில் போயிட்டு விசாரணைன்னு சொல்லிட்டு ராத்திரியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் அரெஸ்ட் மட்டும் பண்ணது இல்லாமல் அவரை ஜெயிலையும் தூக்கி போட்டாங்க உள்ள. அவரோட கைதை கண்டித்து இந்தியா மொத்தம் ஆம் ஆத்மி கட்சி வந்து பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அதுவும் குறிப்பாக டெல்லியில் வந்து பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. பிஜேபி தலைவர்களை தவிர மற்ற எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் முதலமைச்சர்களும் இதுக்கு பெரிய கண்டன குரலை எழுப்புறாங்க. கெஜ்ரிவால் ஐயா வந்து இதுக்கு முன்னாடியே வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து ஒரு மனு போடுறாரு. இடி வந்து விசாரணை பேரில் வந்துட்டு என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனு போடுறாரு. அந்த மனுவை வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி செய்தது. நாங்கள் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது இதுக்கு. இவர் கைதை பற்றி அமலாக்கத்துறை அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 9 வாட்டி சம்மன் கொடுத்தோம், ஒரு வாட்டி கூட அவர் வந்து நேரில் வந்து ஆஜராகிட்டு பதிலளிக்கலை, அதனால தான் அரெஸ்ட் பண்ணிட்டோம், எங்ககிட்ட வந்து முழு ஆதாரம் இருக்குது, அதனால தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அமலாக்கத்துறை வந்து கெஜ்ரிவால் ஐயாவுக்கு அரெஸ்ட் பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு எங்களுக்கு இவர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு 10 நாள் எங்களுக்கு காவலில் வைக்கணும், காவலில் வச்சு விசாரிக்கிறதுக்கு 10 நாள் தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹைகோர்ட் வந்து 10 நாள் தர முடியாது, 7 நாள் நீங்கள் எடுத்துகிட்டு விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு 7 நாளில் அரெஸ்ட் பண்ண கொடுத்துட்டாங்க. அவர் இந்த பதிவில் முதல்ல சொல்லியிருக்கோம் நாங்கள், ஒரு சீட்டிங் சிஎம் வந்து முதலமைச்சர் வந்து ஜெயிலிலே இருந்து ஒரு மாநிலத்தை ஆள்றது வந்து இதுதான் முதல் தடவை. இவர் அரெஸ்ட் ஆகிட்டோம், இவர் வந்து சிஎம் பதவியை வந்து ராஜினாமா பண்ணல, இவர் ஜெயிலே இருந்து நான் வந்து டெல்லியை வந்து ஆள்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆம் ஆத்மி கட்சி தலைமை என்ன சொல்கிறாங்கன்னா, கெஜ்ரிவால் ஐயா வந்து சிஎம் பதவியை வந்து ராஜினாமா பண்ண மாட்டார், அவர் ஜெயிலில் இருந்தே டெல்லியை ஆளுவாங்கன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பவர் இருக்குது, அவரோட சிஎம் பதவியை வந்து
பறிக்கலான்னு. ஆனால் பிஜேபி கவர்மெண்ட் வந்து அதை பறிக்குமா பறிக்காதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு குற்றவாளின்னு நிரூபிக்கப்படாமலும் ஒரு சார்ஜ் ஷீட் கூட போடாமல் அரெஸ்ட் பண்ண முதல் சிஎம் இவங்க தான். உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும்பும், இது வரைக்கும் ஒரு சிஎம்ஏ இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணது இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஜார்க்கண்ட் சிஎம்ஏ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து பதவியை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து லல்லு பிரசாதையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரே வந்து சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டுட்டு அவர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் தான் நம்ம தமிழ்நாட்டு முன்னாள் சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா அம்மையார் கூட கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்டில் விதி வந்துட்டு அப்புறம் சிஎம் பதவியை வந்து அவங்க வந்து ராஜினாமா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள ஜெயிலில் தள்ளப்பட்டாங்க. அவங்களாம் எதிர்கட்சிகளும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி வந்து அமலாக்கத்துறையை யூஸ் பண்ணிவிட்டு எதிர்கட்சிகளோட வாயை அடைக்கிறாங்க. இப்போ வந்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. ஆம் ஆத்மி கட்சிக்கு வட இந்தியாவில் வந்து நல்ல செல்வாக்கும் நல்ல ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. அதை வந்து குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிஜேபி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி வந்து இந்த மாதிரி ஒரு சதி வேலை பண்ணிவிட்டு டெல்லியை வந்து கைப்பற்றலான்னு நினைக்கிறாங்கன்னு. இது உண்மையா இல்லை அரசியல் சதியானா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவோம், நம்ம இது வந்து கைது வந்து பிஜேபி ஓட்டு வங்கி வந்து கணிசமாக பாதிக்கும்னு சொல்கிறாங்க. இது பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கைது வந்து அனுதாப ஓட்டுகளாக சேர்ந்து எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிஜேபியோட ஓட்டு வங்கி இதை வந்து குறைக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் வந்து ஜூன் 4 நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.